சால் தான் நண்பா. நம்ம வயக்காட்டில் எப்படி சால் போட்டு ஓட்டுறோமோ அதே மாதிரி தோப்புகளில் வந்து சால் போட்டு ஓட்டக்கூடாதுன்னு இல்லை. இது நானாக என்னோடய அனுபவத்தில் நானாக தெரிஞ்சுக்கிட்டது. எங்கள் அப்பாவோ யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. நம்மளாக ஓட்டி தோப்புக்குள்ளே இப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன மெத்தடு தான். தோப்புக்குள்ளே எப்படி சால் போட்டு ஓட்டுறோம் அப்படிங்கிறதான் நண்பா அந்த வீடியோ. அதேமாதிரி இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறமேட்டு அடுத்ததாக தோப்பு ஓட்டும் போது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீடியோவாக ஓடிட்டு இருக்கும்போது வீடியோவாக எடுத்து சொன்னோம்னா அது வந்து ரொம்ப லென்த்தாக போகும். வீடியோவும் நான் ஓட்டும் போது எடுக்கிற ஆள் கரெக்டாக எடுத்தால் தான் உண்டு. அதனால் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நண்பா ஒரு பேப்பரில் வந்து வரைபடம் மாணிக்க போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது எப்படி சால் போட்டு ஓட்டலாம் அப்படிங்கிறது. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. நம்மளாக கவர் பண்ணாலும் ரொம்ப லென்த்தாக போகும். ஒரு வயல் ஃபுல்லாக ஓட்டி உங்களுக்கு போட்டால் தான் அரை மணி நேரம் ஆயிரும். அதனால் பேப்பரில் வரைபடம் மணிக்க போட்டு காட்டுறேன் நண்பா. இதுதான் கரெக்டான மெத்தடாக சால் போட்டு தோப்புக்குள்ளே சால் போட்டு ஓட்டுறது அப்படிங்கிறது. வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு போயிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீட்டுக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், ஒரு லெட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் எப்படி ஓட்டுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து தென்னங்கன்று இதில் 4 கன்று, இதில் 3 கன்று இப்படி வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு எல்லோரும் எப்படி ஓட்டுவோம் அப்படிங்கிறத சின்னதாக ஷார்ட்டாக சீக்கிரமாக பார்த்துருவோம். அடுத்து எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தென்னங்கன்று இல்லைனா ஏதாவது கன்று வரைஞ்சிக்கிடுவோம். சும்மா மார்க் பண்ணுவோம். இதில் வந்து 1 2 3 4 கன்று சரியா? இப்படி 3 கன்று, 1 இது 1 2 இது வந்து 3. சரியா? இப்படி 4 வரிசை, இப்படி 3 வரிசை. இப்போ வந்து எல்லோரும் எப்படி ஓட்டுவோம் அப்படிங்கிறத வேகமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இது மேற்க, இது வந்து மேற்க, இது கிழக்க, இது வந்து தெற்கு, இது வந்து வடக்கு சரியா? அப்புறமேட்டு இது வந்து ஈசான மூலை. இது மேற்க, இது கிழக்க அப்படின்னா இது வந்து ஈசான மூலை. ஈசான மூலையை எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா மேக்சிமம் எந்த தோப்பு தான் இல்லை, எல்லா வயக்காடுமே ஓட்ட போகிறவங்க வந்து வயக்காரங்க வந்து ஈசான மூலையிலேருந்து தான் ஓட்டணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவாங்க. அப்படி தான் ஓட்டவும் சொல்லுவாங்க. அதனால் ஈசான மூலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் சரியா? இப்போ அதுக்கு முதல்ல ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை சால் போகும்னா எலுமிச்சந்தோப்பில் வந்து மேக்சிமம் 3 சால் தான் போகும். தென்னங்கன்றில் தான் 4 சால் போகும். தென்னங்கன்று வந்து 4 சால் போகும், எலுமிச்சங்கன்று வந்து 3 சால் போகும். அப்படி தான் எல்லாருமே வைப்பாங்க, அதுதான் கணக்கு. இப்போ இதில் வந்து 1 2 3 சால், இதில் 1 2 3 சால், இதில் 1 2 3 சால், இதில் 1 2 3 சால். அதேமாதிரி இதுலேயும் 1 2 3 சால் சரியா? இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ எல்லோரும் எப்படி ஓட்டுவோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த மூலையை எடுத்துகிட்டு இதில் 3ஆவது சாலை ஒட்டி போகிறோம். இதில் பின்னாடி வந்து எடுத்துகிட்டு இப்போ எல்லோரும் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன் சரியா? இப்போ சின்ன வயல்னால இதில் சென்டராக வருவோம். இதில் இப்படி சென்டராக வருவோம். இதில் 2ஆவது சால் வந்து இப்படி தான் எல்லோரும் ஓட்டுவோம். பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதில் வரமா, அப்புறமேட்டு இதில் வரமா, அப்புறமேட்டு இங்கே வருவோம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்படி ஒட்டி இதில் திரும்புறனால இங்கே வந்து கண்ணு வந்து ரொட்டேட்டர் வந்து இழுத்துக்கிட்டே வரும் சரியா? இங்கே வந்து டேமேஜ் ஆகும். அதேமாரி இங்கே திரும்பும்போது இங்கே டேமேஜ் ஆகும். இங்கே 3 சால் முடிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே வரோம், அடுத்ததாக இங்கே வரோம், அடுத்ததாக இங்கே வரோம், அடுத்ததாக இங்கே வரோம், அடுத்ததாக இங்கே வரோம். இங்கே வரும்போது இந்த கண்ணில் வந்து ரொட்டேட்டர் இழுத்துட்டே வரும். இதில் வந்து டேமேஜ் ஆகும். இப்படி திரும்பும்போது இங்கே வந்து டேமேஜ் ஆகும். இப்போ இங்கே 3 சால் முடிஞ்சிட்டா
அடுத்ததாக இங்கே வரோம். அடுத்ததாக இதில் ஒரு சால் கிடக்கு. இப்போ இன்னும் இங்கே ஒரு சால் கிடக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சால் போகிறோம். இப்போ இங்கே பின்னாடி வந்து இதை ஓட்டுறோம். அடுத்து இங்கே வந்து இதை பின்னாடி வந்து ஓட்டுறோம். அவ்வளோதான். அடுத்து 2வது சாலுக்கு இங்கே வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் எல்லோரும் ஓட்டுவோம். இப்போ வந்து எல்லோரும் நம்ம எப்படி ஓட்டுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? அப்போ மறுபடியும் அதேமாரி தான் நான் இதை குறிச்சிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இதில் 3 சால் இப்போ வந்து எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? இது மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு. இது ஈசான மூலை. எப்போவுமே எங்கே ஓட்டினாலுமே ஈசான மூலையிலேருந்து ஓட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கும் ஓட்டி பழக்கமாகிடுச்சு. எந்த வயலுக்கு போனாலுமே ஈசான மூலையிலேருந்து தான் ஓட்ட ஆரம்பிப்பேன். இப்போ இங்கேருந்து ஓட்ட ஆரம்பிக்கிறோம் தான். இங்கே அப்புறம் நம்ம எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கோம். இதில் மூளை எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்ததாக இங்கே வாரோம். இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம்னா சென்டராக வருவோம். நம்ம இதில் சென்டராக வரலாம் பார்ப்போம். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதில் நம்ம எப்படி ஓட்டுறோம் பாருங்கள். இப்போ இங்கே மூளையை எடுத்துகிட்டு வரும் போதே இப்படி லாந்தி திரும்புகிறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வரிசையிலே இதில் முதல் சால் வரோம். சரியா? இதில் வந்துட்டு எப்போவும் மாதிரி இதில் போகிறோம். 2வது சால் போகிறோம். இப்போ வண்டி இங்கே நிற்கிதா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ இங்கே இதில் வந்தனால நம்ம இதில் வரணும்னு தான் பார்ப்போம். இங்கே தான் வரக்கூடாது. இங்கே வந்தால் இந்த கண்ணை வந்து ரொட்ரைட்டரோ ஏதோ ஒன்று இழுத்துட்டு வரும். தென்னமட்டையாக இருந்தால் தென்னமட்டையை ஒடிக்கும். அதனால் இதை தவிர்க்கணும். இங்கே வரதை தவிர்த்துட்டு இங்கேருந்து அப்படியே இங்கே வர்றோம். இங்கே அப்படி லாந்தி திரும்புகிறோம். இங்கே அப்படி லாந்தி திரும்புகிறோமா? பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் லாந்தி திரும்புகிறோம். அதேமாரி இங்கேயும் லாந்தி திரும்புகிறோம். இப்படி திரும்பிட்டோமா? அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஒட்டி போய் தான் ஆகணும். இந்த வரப்பு ஓரமாக வந்து நம்ம இந்த கண்ணில் எப்போவும் போகிற மாதிரி போய் தான் ஆகணும். இதில் மட்டும் திரும்பும் போது பார்த்து திரும்பிக்கிறணும். சரியா? இப்போ இதில் போகிறோம். இதுலேயும் பார்த்து திரும்பி, இதுலேயும் எப்போவும் போகிற மாதிரி தான் போய் ஆகணும். இப்போ வண்டி இங்கே நிற்கிதா? அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ரொட்டேட் ஓட்டுறனால இப்படி இங்கே இதில் போட்டு வந்தோம்னா ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும். டைம் வந்து அதிகமாகும். அதனால் இப்போ குறுக்க மடக்க போகிறோம். இப்போ வந்து இதில் ஒரு சால் போயிருக்கோமா? இதில் 1வது சால் போகிறோம். இதில் 2வது சால் கிடக்கு. இப்போ வண்டி இங்கே நிற்கிது. இப்போ 2வது சால் மடக்குறோம். சரியா? இதில் மடக்கி வந்துட்டோமா? இங்கே 3 சால் முடிஞ்சிட்டு. அதனால் இதில் அப்படி மடக்குறோம். இதுலேயும் பார்த்துக்கோங்க, அப்படி லாந்தி தான் திரும்புகிறோம். லாந்தி திரும்புகிறனால நல்லாயிருக்கும். திரும்பி இதில் இப்படி வந்துட்டோம். இதில் வந்து ஒரு சால் முடிஞ்சிட்டு, 2வது சால் முடிஞ்சிட்டு, இன்னும் ஒரு சால் கிடக்கு. வண்டி இங்கே நிற்கிதா? இதுலேயும் ஒரு சால் கிடக்கு. இப்போ இதில் வரோம். இப்போ இதில் வந்தோம்னா நம்ம வந்து இதில் தான் திரும்பணும் பார்ப்போம். இதில் திரும்பக்கூடாது. அடுத்து என்ன செய்கிறோம்னா இங்கேருந்து இந்த முதல் சாலுக்கு வரோம். இப்படி லாந்தி வர்றோம். எல்லாமே இப்படி லாந்தி தான் திரும்பணும். இங்கேயும் லாந்தி தான் திரும்புகிறோம். இப்போ அடுத்து அங்கே வந்துட்டோமா? இதில் வந்து நடுக்கொண்டு ஒரு சால் கிடக்கு. இதில் போகிறோம். இப்போ வந்து இதில் 3 சால் முடிஞ்சிட்டு, இதுலேயும் 3 சால் முடிஞ்சிட்டு, இதில் ஒரு சால் கிடக்கு. இப்போ வண்டி இங்கே நிற்கிதா? இதில் ஒரு சால் கிடக்கு, இதில் 2 சால் கிடக்கு, இங்கே 3 சால் கிடக்கு. கரெக்டாக வரும். இப்போ இதில் இந்த வரப்பு ஓரமாகவும் நம்ம எப்படியும் இந்த கண்ணு ஓரமாக போய் தான் ஆகணும். இதில் போகும்போது பார்த்து திரும்பிக்கிறணும். பாருங்கள், இதுலேயும் லாந்தி தான் திரும்புகிறோமா? இதுலேயும் லாந்தி தான் திரும்புகிறோம்.
இதில் 2வது சால் வரோம், இதில் 3வது சால் பாருங்கள். இதுலேயும் லாந்தி தான் திரும்புகிறோம், இதுலேயும் லாந்தி தான் திரும்புகிறோம். சரியா? இதில் பின்னாடி வந்து அடிச்சுட்டு, இதில் ஒரு சால் கிடக்கு, அதில் வரோம். இப்போ இங்கே வந்து 2வது சால் ஓட்டதுக்காண்டி நின்றுக்கிட்டோம். இப்படி தான் ஓட்டணும். இது ஓட்டுறதுனால என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுலாம் தெரியும். நீங்கள் இது ஒரு கண், இது ஒரு கண், இது ஒரு கண், இது ஒரு கண் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா கண்ணுக்கிட்டமே நம்ம வந்து கிட்ட லாந்தி தான் திரும்பியிருப்போம். இந்த வரப்போரமாக மட்டும்தான் ஒட்டி திரும்பியிருப்போம். இதில் ஒட்டி திரும்பியிருக்கோமா, இதில் ஒட்டி திரும்பியிருக்கோம். அடுத்ததாக இதில் ஒட்டி திரும்பியிருப்போம். அடுத்ததாக இதில் ஒட்டி திரும்பியிருப்போம். இதுதான் தவறு. இது வந்து நம்ம எப்படியும் ஓட்டி தான் ஆகணும். இப்போ இதுக்கு அடுத்து உள்ள கண்ணில் பாருங்கள், உள்ள கண்ணு தான் மேட்ரு. இப்போ இதில் வந்து இப்படி லாந்தி திரும்பியிருக்கோமா, அடுத்து பாருங்கள், இதுலேயும் இப்படி இங்கேருந்து வந்து இப்படி லாந்தி போயிட்டோம். இங்கேயும் இப்படி லாந்தி இப்படி திரும்பிட்டோம். இதில் இப்படி வராமல் இப்படி வந்துட்டோம். இதுலேயும் பாருங்கள், இதில் இப்படி வராமல் இங்கேருந்து இப்படி வந்துட்டோம். அடுத்து இதுலேயும் பாருங்கள், இப்படி வராமல் இப்படி போயிட்டோம். அடுத்ததாக இதில் பாருங்கள், இதில் இங்கேருந்து வந்து இப்படி திரும்பாமல் இங்கேருந்து இப்படி வந்துட்டோம். இங்கேருந்து இப்படி வராமல் இப்படி வந்துட்டோம். இதுலேயும் இங்கேருந்து இப்படி வராமல் இப்படி போயிட்டோம். இதுலேயும் இப்படி வராமல் இப்படி போயிட்டோம். இதுலேயும் இங்கேருந்து இப்படி திரும்பாமல் இங்கேருந்து இப்படி திரும்பிட்டோம். இங்கேயும் இப்படி வராமல் இப்படி திரும்பிட்டோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இவ்வளோ தான் இதில் மேட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன வயல்னால் இந்த 2 வரிசையை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே நீங்கள் பெரிய பெரிய வயல்லாம் தென்னந்தோப்பு, எலுமிச்சந்தோப்பு, பெரிய பெரிய தோப்புலாம் ஓட்டும்போது இந்த 2 வருஷம் மணிக்கே எல்லா வரிசையும் ஓட்டலாம். இப்போ நான் சொல்கிற சால் மணிக்க இப்போ நான் இதை காட்டினா மட்டும் நீங்கள் ஒரு பின்னாடி வந்து எப்படி சால் போட்டாங்க பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய தோப்பு ஓட்டும் போது எல்லா வரிசையுமே இந்த மாதிரி திரும்பி ஓட்டலாம் சால் போட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம இது மாதிரி ஓட்டுறோம் அப்படின்னா 2 சால் ஓட்டினா மட்டும்தான் இப்படி ஓட்டுறோம். ஏன்னா இப்போ 2வது சால் வந்து இப்படி குறுக்க வந்து ஓட்டுவோம். அதனால் காடு வந்து சுத்தமாயிரும். இப்போ இதுவே ஒரு சாலாக இருந்தால் இந்த சென்டரில் வந்து தரிசு கிடக்கும். 2 சால் ஓட்டினா மட்டும்தான் அப்படி ஓட்ட முடியும். ஒரு சாலாக இருந்தால் நம்ம எப்படி ஓட்டுறோம் கேட்டிங்கன்னா, இப்போ எலுமிச்சங்கன்று பெரிய கண்ணாக இருந்தால் கண்டிப்பாக 2 சால் ஓட்டி ஆகணும். ஒரு சால் மட்டும் ஓட்டினா சுத்தப்படாது. இதில் வந்து கண்டிப்பாக கேப் கிடக்கும், தரிசாக கிடக்கும். எலுமிச்சங்கன்று சின்ன கண்ணாக இருக்குது, இல்லை தென்னந்தோப்பு வந்து ஒரு சால் ஓட்ட சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சால் ஓட்டினா எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் வரைபடம் வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு பெரிய வேலையாகவே இருக்குது. இப்போ வந்து 2 சால் ஓட்டினா மட்டும்தான் குறுக்கு உழவு ஓட்டி நெட்டு உழவு ஓட்டுவோம். இப்போ ஒரு சால் ஓட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இப்படி நெட்டுக்கு தான் ஓட்டி ஆகணும். இப்போ இது வந்து குறுக்கு உழவு, இது வந்து நெட்டு உழவு. இப்போ வந்து ஒரு சால் எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஈசான மூலம் வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஆரம்பிக்கும். நெட்டு உழவு தான் ஒரு சால்லாம் ஓட்டணும். இப்போ இந்த மூலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், இப்படி வரோம். இதில் வந்து இப்படி நெளிச்சு ஓட்டுறோம். பார்த்துக்கோங்க, நான் இப்படி தான் ஓட்டுவேன். நான் ஓட்டுறத சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இப்படி நெளிச்சு ஓட்டுறோம். இப்போ வந்து இங்கே ஓரத்தில் போகிறோம், அடுத்து சென்டரில் போகக்கூடாது, இந்த ஓரமாக தான் போகிறோம். நான் அப்படி தான் ஓட்டுவேன். பாருங்கள், அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். இப்படி நெளிச்சு ஓட்டுறோம். அடுத்ததாக இங்கே வரோம், இங்கே இதை எப்படி ஓட்டுறோம். ஒரு சாலாக இருந்தால் நான் இப்படி தான் ஓட்டுவேன். இப்போ இங்கே நிற்கிறோமா, இப்போ வந்து இதுலேயும் போகலாம்,
இல்லைன்னா இந்த இதை முடிக்கலாம். இப்போ நான் இதில் போகிறேன், ஏன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். இப்போ வந்து இதை ஓட்டி முடிக்கிறோம் சரியா. இப்போ அடுத்ததாக இந்த ஓரமாக வாரேன். இந்த ஓரமாக வந்துட்டு இப்போ இங்கே நிற்கிறேன்னா பார்த்துக்கோங்க, வண்டி இங்கே நிற்கிது. இதில் உங்களுக்கு ஒரு மேட்ரு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு சால் 2 சால் ஓட்டுற இடத்துல இதில் வந்து 3 சால் தான் போகும்னு சொல்லியிருந்தோம். இது 1, இது 2, இது 3 சால் தான் போகும்னு சொன்னோம். ஆனால் 3 சால் போகிற இடத்துல ஒரு சால் மட்டும் ஓட்டணும் அப்படின்னா 4 சால் போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து இப்படி பெண்ட் ஆகிட்டோம், இதுலேயும் இப்படி பெண்ட் ஆகிட்டோம். அப்போ இங்கே அகலம் கம்மி ஆயிடுச்சு, இங்கே கூட ஆயிடுச்சு. புரியுமா உங்களுக்கு? இங்கே 3 சால் போகிற இடத்துல இங்கே 4 சால் ஆகும். ஏன்னா இதில் ஒரு கேப் கிடக்கு, இதில் ஒரு கேப் கிடக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சால் ஆகும். இப்போ இங்கே ஒரு சால், இங்கே 2வது சால், இங்கே 3வது சால், இது 4வது சால். 4 சால் ஆகும். 3 சால் போகிற இடத்துல 4 சால் ஆகும். அதனால் இங்கே வந்து 4 சால் போகும். 1 2 3, இது 4, 4வது சால் போயிட்டோம். இப்போ வந்து 3வது சால் போகிறோம். இதில் ஒரு சால் கிடக்கு, இதில் 1வது சால் போயிட்டோம். அடுத்ததாக இங்கே வரும்போது இதில் ஓட்டக்கூடாது. இப்போ மறுபடியும் இங்கே தென்னம இந்த கண்ணு உரமாக தான் ஓட்டுறோம். எதனால அப்படின்னா நான் சொல்கிறேன். அதேமாரி வளைச்சி வளைச்சி ஓட்டிக்கிறோம். ஓட்டிக்கிட்டோமா? இப்போ இதில் 1 2 3, இதில் ஒரு சால் கிடக்கு. இதை முடிச்சுக்கிடுவோம். இதை முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே வரமா, இப்போ இதில் வந்து இது ஒரு சால் போயிருச்சு, இங்கே 2, இது 3, இது வந்து 4வது சால். இல்லை தப்பு, இது தப்பு. இப்போ வந்து இது வந்து 1, இருங்க வாரேன். இது ஒரு சால் போயிட்டோம். அடுத்து இது 2, இது 3, 4வது சால் ஓட்டிட்டோம். அப்போ இதில் ஒரு சால் தான் கிடக்கு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இதில் வரும்போது இப்போ சென்டரில் வரோம். இப்போ எதுக்கு போன சால் இதில் வந்தோம், 2வது சால் இதில் வரோம். எதனால் அப்படின்னா, இதில் இப்படி போன சால் இப்படி வந்திருந்தோம் அப்படின்னா இந்த சால் இதில் வரனால இப்படி ஒரு பெண்டாக தெரியும். அதனால் போன சாலே இந்த பெண்டை ஓட்டிட்டு அடுத்ததாக இதில் வரோம். இதில் வரும்போது கேட்டிங்கன்னா இந்த 2 சாலும் பார்க்கும்போது ஒரே லைனாக தெரியும். நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பார்க்க ஒன்று போல் ஃபினிஷிங்காக தெரியும். இங்கேயும் முதைய வளைச்சி ஓட்டியாச்சு, இங்கேயும் முதைய வளைச்சி ஓட்டியாச்சு. இப்போ இந்த சாலும் பார்க்கும்போது ரொட்டரேட்டர் வந்து ஒன்று போல் ஓடி இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் இந்த 2 சாலை கடைசியாக ஓட்டுறோம். அப்போ எனக்கு மூச்சு வாங்குது. இப்போ வந்து இதில் போகிறோம். இப்போ இதில் வந்து 3வது சால் போகிறோம். இன்னும் ஒரு சால் கிடக்கு. இங்கே 1, இங்கே 1 ஓட்டியாச்சு. 2, இது 3, இது 1 கிடக்கு. இப்போ இதில் போகிறோம். கவனிச்சுக்கோங்க, இது வந்து நேராக தான் போகிறோம் சரியா, சென்டரில். இப்போ இங்கே இப்படி வளைச்சி வளைச்சி ஓட்டுறோம். இந்த வளைச்சி ஓட்டுற அவ்வளோவா முதைய முடிச்சுக்கிறணும் சரியா. இன்னும் ஒரு சால் தான் இதில் கிடக்கு. இப்போ வந்து இந்த சாலும் போகிறோம். இப்போ வந்து இந்த சாலும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம், இந்த சாலும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். அப்படி இருக்கும்போது இங்கே கிடக்க அந்த பெண்டு வந்து தெரியாது. இந்த 2 ரொட்டரேட்டரோட சாலும் பார்க்கறதுக்கு ஒன்று போல் ஃபினிஷிங்காக தெரியும். அதனால் இதில் போகிறோம். அதே மாதிரி இந்த ஓரத்து உலக ஓட்டிக்கிறோம். முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ இதில் என்ன மேட்டர்னா, இப்போ ஒரு சால் இப்படி ஓட்டுறனால பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து வளைச்சி வளைச்சி தென்னங்கன்னுக்கிட்ட ஓட்டியாச்சு. இது உள்ளெல்லாம் போய் ஓட்டியாச்சு, தரிசு கிடையாதுங்க. அப்புறமேட்டு நடுக்கொண்டும் ஸ்ட்ரைட்டாக ஓட்டியாச்சு.
அதனால் இப்படி தான் நீட்டாக இருக்கும். நான் இப்படி தான் ஓட்டுவேன். ஓகேங்க, அவ்வளோ அந்த வீடியோதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்சளவு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சால் ஓட்டினா எப்படி ஓட்டலாம், 2 சால் ஓட்டினா எப்படி ஓட்டலாம், லாந்தி திரும்பணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு கமெண்டில் ஒரு ஹார்ட்டை மட்டும் போட்டு போங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.